ஹே என்ன விசேஷம்? நம்ம பழைய வீடியோ பார்த்தீங்களா? அதே கெட்டப் தான் நெக்ஸ்ட் வீடியோ பண்ணணும். இந்த வாட்டி பண்ண போகிறது பரிதாபங்கள் தான். இது நான் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்த வீடியோ தான் பண்ணாமல் விட்டோம். ஸோ இது வந்து வீட்டு சமையல் பாவங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்தது தான். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். போக்கிடலாம். என்ன இவ்வளவு சூடு பிடிச்சா இப்படி டக்குன்னு சுட்டாதானே உதாகும். என்ன எதுக்கு பண்ணிருக்கீங்க? சுட தண்ணி வச்சுக்கிட்டு இருந்தா எல்பிஜி சிலிண்டர் தட்டுப்பாடு வரும்னு பயந்துட்டு இருக்காங்க. நீ என்ன உட்காந்து கேஸ்ல சுடு தண்ணி வச்சிருக்க? ஏன் சுடு தண்ணி குடிச்சாதான் தொண்டையில தண்ணி இறங்குமோ? குடிக்கல குளிக்க என்னடா சொன்ன? குளிக்க அந்த இது ஆடு ஒர்க் வேலை செய்யலாம். சரி சொல்லு. குளிக்கிறதுக்கு உங்களுக்கு சுடு தண்ணி கேஸ்ல தான் போடுவீங்களா? குளிக்கணும்னா எப்படி குளிக்கிறது? மனுஷனா நீங்களா? அடிக்கிற வெயிலுக்கு அவன் வெந்து நொந்து நூடுல்ஸ் ஆகிருக்காங்க. உங்களுக்கு இந்த சுடு தண்ணியில தான் குளிப்பீங்களா? பழகிருச்சா? போயிடுங்க ஒழுங்கா பிச்சு புடுவேன். இது அப்படியே ஒலையா மாத்திர வேண்டியதான். இங்க பாருங்க, வீட்டுல வந்து ஒரு ரூல்ஸ். எனக்கு தெரியாம கேஸ்ல யாராவது கைய வச்சீங்க, கைய கணுக்கால வெட்டி புரியும் பாத்துக்க. ஏங்க இந்தாங்க ரசம். நல்லா பிசைஞ்சு சாப்பிடுங்க. ஆமா ரசம். என்ன ரசம் தானே அதுன்னு கேக்குறீங்க? என்ன ஒரு மாதிரி இருக்கு? இல்ல டேஸ்ட் பாத்து சாப்பிடுங்க. நல்லா இருக்கா? என்ன நல்லா இருக்கு. ரசம் மாதிரி இல்ல, இது வேற ரசம் தான். அப்புறம் என்ன விஷமா? அது ரசம் தான்மா. இதா இருக்கு. இப்ப உங்க வீட்டுல இப்படி ரசம் வைப்பீங்க? ஆமா, எங்க வீட்ல எல்லாம் இந்த ஸ்டைல்ல தான் வைப்போம் நாங்க. இல்ல உங்க வீட்டுல வந்து பிரியாணி சூப்பரா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். ரசம் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரின்னா உங்க வீட்டுல ஒரு மாதிரின்னா ஒரு மாதிரியா இருக்குமா? இல்லம்மா, அதான் எப்படின்னு கேக்குறேன். ரசம் தான்மா. அது அவ்வளவா இது அவ்வளவான்னா நல்லா இல்லங்கிறீங்க. நல்லா இல்ல நான் சொல்லல. நான் அந்த இந்த ரசம் நல்லா இல்ல. உங்க அம்மா வைக்கிற ரசம் நல்லா இருக்கா? உங்க அம்மா நான் ரசம் வைக்க நல்லா கண்டுட்டு இருக்கேன்மா. உங்க அம்மா ரசம் நல்லா இருக்கு. ரசம் நல்லாதான் இருக்கு. ஏய் சிரிக்காத. ஏங்க இங்க பாருங்க, கூட வந்து கூலிங் கிளாஸ் போட்டுச்சுனா உலகமே இருண்டுச்சுன்னு சொல்லுமா? அந்த மாதிரி உங்க அம்மா இங்க பாருங்க, உங்க அம்மாக்கு வந்து நான் எங்க வீட்ல நல்லா சாப்பிட்டு சொல்லிருக்காங்க. நான் உங்ககிட்ட ரிவீல் பண்ண வேணாம்னு. உங்க அம்மாக்கு சமைக்கவே வராது. ஒரு சாப்பாடு நினைச்சுக்கிட்டு ஒரு 4-5 டிஷ் மட்டும் வச்சுக்கிட்டு இந்த ஏதோ ஒண்ணு சாப்பிடுவீங்களே, அந்த கீரை ஏதோ செஞ்சு சாப்பிடுவீங்களே. என்னது? என்ன ஏதோ ஒரு கீரை சாப்பிடுவீங்க? என்ன சொல்லுங்க. வீட்டுல யாருமே சாப்பிட மாட்டோம். உங்க இடத்துல கிடைக்காதுன்னு சொல்லுங்க. கீழே கிடைக்கவே கிடைக்காது. சும்மா தெரியாது. கோங்கரா தானே? கோங்கரா எல்லா ஊர்லயும் கிடைக்கும். ஆந்திரா கரையில கோங்கராக்கு இவ்வளவு பண்ண மாட்டாங்க. இவங்க பெரம்பலூர்ல வச்சுக்கிட்டு கோங்கராக்கு இவ்வளவு. புளிச்சக்கீரை அவ்வளவுதானே? புளிச்சக்கீரைக்கு என்ன கிடைக்காது? ரசம் நானும் ஊரு சாப்பிடுறேன். ரசம் நாங்க தூத்துக்குடி பக்கம் போயிருக்கேன், நாகர்கோவில் பக்கம் போயிருக்கேன், மதுரை பக்கம் போயிருக்கேன், சிவகங்கை பக்கம் போயிருக்கேன், எல்லா பக்கமும் சுத்தி இருக்கேன். காஷ்மீர் கூட போயிட்டு இருக்கேன். இந்த காஷ்மீர்ல ரசமே வைக்க மாட்டாங்க. இப்படி ஒரு குளம் வந்துருச்சு. இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் சாப்பிட்டு ரசம் சாப்பிட்டுருக்கேன். எனக்கு அப்படியே நல்லா இருந்தா நல்லா இருக்கு. ஒவ்வொரு ரசமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆனா ரசமே கிடையாது. என்னோட பேரு உங்க அம்மா தெரியாம. சரி ஓகே, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்ங்க. அது மாதிரி நீங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நல்லா இல்லன்னா நல்லா இல்லன்னு சொல்றாங்க. உங்க அம்மா சமைக்கிறது தான் நல்லா இல்ல, ஆனா அது நல்லா இருக்குன்னு சாப்பிடுறீங்களே. என்ன சொல்றது எனக்கும் தான் தெரியல. நல்லா இல்லாத சாப்பாட்டை நாங்களாவது ஏதோ ரசம் நல்லா இல்லன்னு சொல்றீங்க. அது எங்க ஊர் ஸ்டைல்ல வச்சோம், எங்க வீட்டு ஸ்டைல்ல. அது உங்களுக்கு பிடிக்கல. எங்க ஃபேமிலில எல்லாம் அது ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அதுதான் உங்க ஊர்லயும் நான் சாப்பிட்டுருக்கேன். ஹோட்டல்ல எல்லாம் இந்த ரசம் ஹோட்டல்ல வைக்கிறாங்களா? உங்க வீட்டுல சமைக்கிறது கேவலமா இருக்கு. உங்க அம்மா சமைக்கிறது. பதில் பேசணும். நான் பேசணும், நீங்க பதில் பேசணுமா? நீங்க பேசாம இருக்கலாம்ல. சரி போய் எடுத்துட்டு வா. மோர்னா இன்னும் கொஞ்சம் ரசம் எடுத்துட்டு வா. நல்லா இருக்கு சாப்பிடுறேன். ஆனா ஒண்ணுங்க, உங்க அம்மா சமைக்கிறது கேவலமா தான் இருக்கு. நான் அக்செப்ட் பண்ணி சாப்பிடுறேன். நீங்க பண்ண மாட்டீங்கல்ல, நீங்களும் அக்செப்ட் பண்ணுங்க. எதுவுமே நல்லா இல்லங்க. இன்னைக்கு பணியாரம் சுட்டாங்க. இங்க பாருங்க, கேட்காதீங்க என்ன பணியாரம் அது. நல்ல முள்ள சாப்பிட்டுருக்கேன். கேட்டாலும் சண்டைக்கு வரும், கேட்காம ஏன் கேட்காமனு சண்டைக்கு வருவா. மூஞ்சி பிடிச்சிருக்கேன். நானு என்னம்மா? சரி
தெரியாம ஏதாவது பண்ணிருப்பேன். என்னங்க தெரியாம ஏதாவது பண்ணாலும் பண்ணிருப்பேன். என்னங்க வேணும் உங்களுக்கு? இல்ல நான் கூட டீ போடுறேன். வேணுமா? சாப்பிடுறது பாப்பா ஆகி போயிடுச்சா? அதெல்லாம் இல்ல. என்னங்க வேணும் உங்களுக்கு? எல்லாம் இருக்கிய அதெல்லாம் எனக்கு ஒரு மாறு இருக்குங்க. இல்ல நீங்க எல்லாம் ஒண்ணும் இல்லங்க. அப்புறம் என்னமா என்னன்னு சொல்லு. என்ன பிரச்சனை சொல்லு. அதெல்லாம் உங்களை அப்படி சொல்லக்கூடாது. நம்ம வந்து ஹாப்பியா இருக்கணும். உமன் வந்து ஹாப்பியா இருந்தா வீடு நல்லா இருக்கும். இல்லன்னா ஒரு மாதிரி ஆயிரும்ல. என்னன்னு சொல்லு. உன் பிரச்சனை எதுனாலும் சொல்லு. அப்படி உங்களுக்குள்ள டக்கு எல்லாத்தையும் சால்வ் பண்ணி கொடுத்துருவேன். சால்வ் பண்ணி கொடுத்துருவேன் நானு. இல்லங்க நான் அது பேசக்கூடாதுன்னு தான் இருந்தேன். சரி. ஆனா எனக்கு மனசுக்குள்ள இது மட்டுமே ஓடிட்டே இருக்கு. என்னதான் பண்றது? ஒரு வெளியே சொல்லிடு. இல்லங்க காலையில சமைக்கணும்னு காலையில டீ போடுறதுக்கு உள்ள வந்தேன்னா காலையில டீ போட்டு காலையில டிஃபன் பண்ணி அதுக்கப்புறம் மதியம் இன்டர்வல் கேப்ல ஒரு 2 நிமிஷத்துல போயிட்டு துணி துவைக்கிற மாதிரி இருக்கு. மிஷின்ல தான் துவைக்கிறோம். இருந்தாலும் அதுல எடுத்து போட்டு காய போடணும்ல. அதை எடுத்து பண்ண வேண்டியதா இருக்கு. அதை முடிச்சுட்டு பாக்குறதுக்குள்ள மதிய சமையலுக்கு ரெடி பண்ண வேண்டியதா இருக்கு. மதிய சமையல போய் பார்த்து மதிய சாப்பாடெல்லாம் பண்ணி முடிச்சு சாப்பிட்டு தட்டெல்லாம் கழுவி வைக்கிறதுக்கு 4 மணி ஆயிடுது. சரின்ட்டு உட்காரலான்னு பார்த்தா அதுக்குள்ள அடுத்து 5 மணிக்கு டீ போடணும் காஃபி போடணும்னு அந்த இது வந்துருது. சரி காஃபியை போட்டு உட்காந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்தோம்னா அதுக்கப்புறம் அந்த ஒரு 3 மணி நேரம் ஏதாவது சீரியல் பார்க்கலாம்னு உட்காந்து அந்த மாதிரி இருந்தாதான் உண்டு. அந்த டைம்லயே நைட்டுக்கு என்ன சமைக்கலாம்னு ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாவே இருக்கு. எனக்கு என்னன்னாங்க ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கு. அதுல நியர்லி ஒரு 14 hours கிட்ட எனக்கு வந்து சமையல் கட்டிலே போற மாதிரி தோணுதுங்க. சமையலுக்குள்ள தான் போகுது. சரி இப்படியே போச்சுன்னா அப்ப நம்ம எதுக்கு படிக்கணும்? அப்ப நம்ம ஒரு இடத்துல வேலை எல்லாம் பார்த்தேன் கல்யாணத்துக்கு முன்னாடி. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எதுக்கு? அப்ப எது கடவுள் நம்ம கொடுத்தாரு? ஏதோ ஒண்ணு விட்டுட்டு நம்ம இங்க இருக்கமா? சரி அப்ப நம்ம வேலைக்கு போயிடலாமா அப்படின்னு தோணுதுங்க. வேலைக்கு போலாம்னு தோணுது. ஆனா போனா பாப்பாவை யாரு பாத்துப்பா அப்படின்னு அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாவே இருக்கு. ஏதோ தப்பு பண்றோமோ ஒரு கில்ட் ஃபீலாவே இருக்கு. என்னங்க பண்றது? என்னவா எனக்கே தெரியல. ஏதோ காசு வருதுன்னு வேலைக்கு போக ஆரம்பிச்சேன். அப்படியே போயிட்டு இருக்கேன். இன்னொரு இன்கிரிமெண்ட் வருது. இந்த வேலை பார்த்தா கொஞ்சம் இன்கிரிமெண்ட் வரும் அப்படின்னு பார்த்து போறேன். 5 வருஷத்துல என்ன ஆக போறேன்னு தெரியல. அது வரைக்கும் சேவிங்ஸ் பண்ணி வைப்போம்னு காசு ஏதாவது சேர்த்து எங்க சேவ் பண்ணலாம் எது இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம்னு தெரியல. அதுக்குள்ள என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கு. எனக்கே உங்க குழப்பம் என்னங்க நீங்க தான் குடும்ப தலைவர். நீங்க தெளிவா இருப்பீங்கன்ற தைரியத்துல உங்கள்ட்ட வந்து கேட்டேன். நான் கன்ஃபியூஷன் தான் இருக்கேன். நானு ஆம்பளைங்க எல்லாம் ரொம்ப தெளிவா இருப்பாங்க. நடிச்சுக்கிட்டு இருக்கேம்மா. வெளியுறவு காமிச்சுக்கிட்டு சும்மா கம்பீரமா அப்படிதான் இருக்குங்களா தெரியாம அதே மாதிரி வீட்டுல சமைக்கிறதுக்கு ஆள் வைக்கலாம் பார்த்தாலும் உங்க அம்மா சமைக்க ஆரம்பிச்சுக்கான்னு வந்துருது. மட்டும் என்னன்னு கேளுங்க. அம்மா பத்தி பேசினா போயிருங்க. என்னம்மா ஏங்க இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பிரேக்ஃபாஸ்ட் ஒண்ணு வந்து செய்ய போறேன். என்னன்னு கண்டுபிடிங்க பாக்கலாம். ஆப்பமும் கொண்டக்கடலை கறியா? இல்ல வேற யோசிச்சு சொல்லுங்க. உங்களுக்கு ரொம்ப வேற பூரி கிடையாதுங்க. நான் வேணா உங்களுக்கு க்ளூ கொடுக்கவா? நீங்க வந்து அதை கேட்ட உடனே அடடே அதுவா அப்படின்னு கேட்பீங்க. அடடே அதுவான்னு கேட்பலாம். அடடே அதுவான்னு கேட்கறேன்னா என்னவா இருக்கு? என்னங்க அடோசங்க. ஐயோ அடடே இவங்களுக்கு ஒழுங்கா வராதுங்க. எனக்கு பிடிக்கும். இவங்களுக்கு செய்ய தெரியாது. இதெல்லாம் எப்படி கொண்டு வர போறான்னு தெரியலையே. எனக்கு மூஞ்சி சோகமா இருக்கு. லேட் ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்கு. நாமே சட்னி எடுத்துட்டு வரேன். தோசைனா புட்டா வரணும். என்னது பிக்கி சாப்பிட்டா வருதா? தொட்டுக்கு காலிஃபிளவர் குழம்பு எடுத்துருவாமா. காலிஃபிளவர் போதும். எனக்கு சாப்பாடு போதுமா? அப்புறமா பாத்துக்கலாம். இதுல அடை தோசையில முட்டை போட்டு எடுத்துட்டு வருவா. அடை தோசை முட்டையா? தேவையில்லாம பண்றவங்கள வச்சுக்காத நீங்க. வேணாம் விடுங்க. சாப்பிட முடியல. இல்ல இதுவே சாப்பிடறதுக்கு வயிறு இடம் இல்ல. சரி குட்டியா ஊத்துறியா? நீ சாப்பிட்டியா? நான் எனக்கு தோசை கிடையாது. அடை தோசை கிடையாது. எனக்கு இட்லி தனியா அவிச்சு வச்சிருக்கேன். நல்லா பூ போல இருக்கும். இட்லியா? அதான் எனக்கு போட வேண்டியதானே. நீ மட்டும் எதுக்கு இட்லி சாப்பிடுற? எனக்கு இட்லி பிடிக்கும். இட்லி சாப்பிடுறேன். உங்களுக்கு அடை தோசை தானே பிடிக்கும். முடிக்காது. என்ன நினைக்கிறீங்க? என்ன இல்ல கொஞ்சம் ஏதோ ஒரு குறை இருக்கு. என்னோட தோசையில் குறையா? ஆமா. இவ பெரிய நக்கீர என்ன இன்னும் நல்லா சாப்பிட்டீங்க சொல்றேன். நான் மறைச்சு வாழ்ந்துட்டு இருந்தேன். இதுக்கு மேல மறைச்சு வாழ்ந்தோம்னா வார தண்டனை அனுபவிக்கிற மாதிரி இருக்கேன். அதனால வேணாம் முடிவு பண்ணேன். என்ன வேணும் உங்களுக்கு? என்ன ஒரு குறை இருக்கு. என்னன்னு எப்படி வருது மாதிரி இருக்கு. சாப்பிட்டா செமிக்க மாட்டேங்குது. நைட் வரைக்கும் இதா இருக்கு. நீ மதியமும் கட்டி விட்டுற. அதுக்கு ஒரு மூஞ்சிக்கு வச்சுக்கிற. சரி கீழே கூட்டிட்டு வரலான்னு பார்த்தோம்னா அது நாய் போட்டேங்குது. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? என்ன கரெக்டான ப்ரொபோஷன்ல கரெக்டான பருப்பு கரெக்டான அரிசி எல்லாமே கரெக்டா தானே போட்டு பண்றேன். அப்புறம் என்ன உங்களுக்கு? இது ஹை புரோட்டீன் உள்ளது. ஹை புரோட்டீன் உள்ளதா? சும்மா கொஞ்சமா அரிசி நிறைய போட்டு கொஞ்சமா போட்டதான் வரும். நல்லா வரும். நீ நல்ல போட்டு கொஞ்சம் அரிசி போட்டா அப்படிதான் வரும் சொன்னீங்க. பொய் சொன்னேன். பொய் சொன்னீங்களா? பொய் சொல்லிட்டேன். எங்க எடுங்க. எனக்கு வர மாட்டேங்குது. தெரியுதா? பிடிக்கிறது பாரு. இல்ல வாயில போட்டு
வலிக்குது இங்கெல்லாம் வலிக்குது எனக்கு அப்படியே. சரி சரி விடுங்க, இது வேணாம் உங்களுக்கு. என்ன பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிக்க முடியலையே. கொண்டு வந்து போட்டுமா பிடிக்கும் தான் எனக்கு. அதுக்கு என்னன்னு கேட்டுட்டு சரி நான் கேட்டு தெரிஞ்சு பண்ணிக்கிறேன். ஓடு எடுத்துட்டு போயிரு. எடுத்துப்பாமா ஏங்க ஹை புரோட்டீன் இட்லி ஓடு. பவுன்ஸ் ஆகி போயிட்டு இருக்குது. கிரிக்கெட் யூஸ் பண்ணலாம் போல இருக்கா. எடுத்துட்டு வரேன். ரப்பர் பந்து ஸ்டெம்பர் பந்து மாதிரி இருக்குங்க அது. இங்கிட்டு போயிருச்சுங்க. சாப்பிடக்கூடாது முடிவு பண்ணிட்டாங்க. நம்ம இன்னைக்கு வாழ்க்கை அடிக்கிறாங்க. முடிஞ்சு போச்சு. என்ன தள்ளுங்க தள்ளுங்க. என்னடா சமையல் கிடைக்கும்? நான் சமையல் பண்றாங்க. தள்ளுங்க. என்ன சமைக்க போற நீங்க? நான் ஸ்பெகட்டி போட போறேன். நான் ஸ்பெகட்டினா அது ஒரு இது நான் செய்யறேன். நான் சமையல் சொல்லுமா தள்ளுமா. நீங்களே என்னடா சமைக்கிற நேரத்துல வந்துகிட்டு நான் சமைக்கிறேம்மா. என்னத்தான் சமைக்க போறேன்? செஞ்சு பார்க்கலாம். ஒரு டிஷ் செஞ்சலாம் போது சும்மா இது பண்றாங்க. அம்மா வந்து தேவையில்லாம தலையை கொடுத்துருவாங்க. நான் வேணா ஹெல்ப் பண்ணிட்டா? நீ வேணாம். நீ அதெல்லாம் முன்னு தெரியும். போ ஹெல்ப் பண்றேங்க. நீ ஹெல்ப்பே பண்ண வேணாமா. நீ ஏதாவது ஒண்ணு போட்டு விட்டு அப்புறம் நல்லா வேணா அவங்க செய்யவே தரல அப்புறம் என்ன இது பண்ணுவீங்க. நானே பண்றேன் எல்லாத்தையுமே எடுத்து. என்னடா அது வெள்ளை கட்டி மாதிரி இருக்கு? வெள்ளை கட்டி இல்லம்மா அது சீஸ் மாதிரி. சீஸ்னா சீஸ் மாதிரி. சீஸ் வெண்ணெய். பன்னீரா? வெண்ணெய். வெண்ணெயா? வெண்ணெய்னா பட்டர்ரா? என்ன அந்த அளவுக்கு இங்கிலீஷ் தெரியாம இருக்கேன் நானு. பியூசி அதெல்லாம் செய்யலாம். இத போட்டு பண்ணுவியாக்க? ஆமா யூடியூப்ல போட்டாங்களே அத பண்றேன். இதோட சேமியா மாதிரி இருக்கு. சேமியா இல்ல ஸ்பெகட்டி உள்ள வையது. உள்ள வை. என்னடா என்னடா எதுவும் உதவி பண்ணணுமாடா? என்ன சொல்லு பண்ணி தரேன். என்னடா அது வெங்காயமா? வெங்காயம் கையில குறுக்க பூந்துகிட்டே இருக்காங்க. வச்சுட்டு என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலையே. நம்ம சமைக்கிறேன். நீ சமைக்க நான் உள்ள வரேன். நான் பாட்டு டிவில போட்டு பாத்துக்கிட்டு இருக்கேன் ஹால்ல. போயிருமா வராதமா போயிருமா. நான் நல்லா பண்ணணும் முடிவு பண்ணிட்டேன். நானு இன்னைக்கு எந்த கெடுதலும் பண்ணக்கூடாது. இல்ல நான் அவ பேரா இருக்கு எனக்கு இந்த வீட்டுல. பார்க்க கூடாதா? நான் பார்க்கதானே செஞ்சேன். இல்ல பார்த்தா என்னங்க? நான் வந்து பார்த்தா மட்டும் நீங்க இருக்காதீங்க. எனக்கு சமைக்கல வர மாட்டேங்குது அப்படிங்கிறதெல்லாம் போ அந்த பக்கம். ஐயா என்னடா பார்க்க அசிங்கமா இருக்கு. போட்டு மிக்ஸ் பண்ணா சரியாயிருமா? உப்பு போட்டியா? போடல போடல கடைசி போடு லேசா போடு. போடக்கூடாதுமா. போடக்கூடாதா? இது பேர் நான் சொன்னேன். இது ஸ்பெகட்டி. ஸ்பெகட்டினா? ஸ்பெகட்டினா நூடுல்ஸ் மாதிரி இது. நூடுல்ஸ் மாதிரியா? நூடுல்ஸ் உங்க அப்பா வாங்கிட்டு வர சிக்கன் போட்டு பண்ணு. வேணாம சிக்கன் போட்டு போடக்கூடாதுமா. வேற என்ன பண்ணணும் உனக்கு? எது பண்ண நீ? ஏன்டா சமைக்கிற நேரத்துல உள்ள வந்துகிட்டு ஏன்டா அந்த அட்டூழியம் பண்ற நீ? தேவையில்லாத வேலையெல்லாம் பாத்துட்டு இருப்ப. நல்லா வந்துகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் டேஸ்ட் கூட பாப்போம். புளிப்பு அதிகமா இருக்குடா. அப்படிதான் இருக்கு. டேஸ்ட் அதுதான். உங்களுடைய புளிப்பு இருக்க கூடாது. கொஞ்சம் எண்ணெய் ஊத்து. எண்ணெய் ஊத்த கூடாதுமா. எண்ணெய் ஊத்துனா கொஞ்சம் மஞ்சள் பொடியை போடுறா. டேஸ்ட் போடு அப்படி போடுவோம். போடணும்டா. போடுவேன். போட்டுட்டேன். இப்ப சாப்பிட்டு பாரு. நல்லா இருக்கு. சாப்பிட்டு பாரு. என்ன பெரிய ஸ்பெகட்டி. எப்படி சூப்பரா இருக்கா? நல்லா செஞ்சுட்டேன். நான் சமைக்க கூடாது. நானே சமைக்கிறேங்கிறது. அப்ப நான் சமைக்க வந்தா மட்டும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். இங்க பா எப்படி இருக்கு? சாப்பிட்டு பாரு. சேமியாவை கிண்டி வச்சுக்கிட்டு அட்டூழியம் பண்ற. சூப்பரா இருக்கு. தாளிச்சு மட்டும் ஊத்துனா பயங்கரமா இருக்கு. நீ ஊத்துமா? நான் பேசுறேன். ஊத்தியாச்சா? இப்ப சாப்பிட்டு சொல்லு. சேமியா எப்படி இருக்கு? சேமியா பாக்கெட் வாங்கி வச்சுக்கிட்டு பக்கெட்டி கிக்கெட்டின்னு ஏதோ பேர சொல்லிட்டு ஊரே மதிக்கல. இப்ப சாப்பிட எப்படி இருக்குன்னு நான் ஒண்ணு இந்த சைடுல வந்தோம்னா குறுக்க பூந்து கிடந்துட்டு போங்க. நானும் உங்க அப்பாவும் வச்சு சாப்பிடுறோம். ஏங்க சேமியா சாப்பிடுங்க வாங்க. உங்களுக்கு ஒரு சூப்பர் மேட்டர் ஒண்ணு சொல்றேன். இந்த டயட் இதெல்லாம் பண்றவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க. நான் எங்க டயட்ல இருக்கேன்? நான் டயட்ல இல்லங்க. சும்மா சொல்லுங்க. இப்படி இல்லாதவங்க மட்டும் இந்த வீடியோ பாருங்க. செம்ம ரெசிபி. இந்த டிஷ் நான் ராஜஸ்தான்ல ராஜ்புத் பங்களால தங்கி இருக்க போய் அப்பவே இந்த ரெசிபியை புடிச்சிட்டேன். நல்லா பெருசா ஒரு கேஸ் டைன் தவா எடுத்து அதை அடுப்புல வச்சு சிம்ல வச்சுட்டு லேசா 2 ஸ்பூன் எண்ணெய் அப்படி ஒண்ணு இப்படி ஒண்ணு போட்டுட்டு அதுல இவ்வளோண்டு மிளகா பொடி, கொஞ்சோண்டு மல்லித்தூள், கொஞ்சோண்டு தனியா பொடி இதெல்லாத்தையும் சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு எண்ணி வச்ச மாதிரி 8 வேர்க்கடலை 1 2 3 எடுத்து அதை அப்படியே போடுங்க.
போட்ட உடனே அப்படியே புசு 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 புசுன்னு புசுங்கி வரும். அப்படியே அந்த கேஸ்ட் அயர்ன் பேனை எடுத்து உன் தலையில போட்டுக்கடா பரதேசி பண்ணார. எப்பயாவது சாப்பிடுற வீடியோ பார்த்தா ஓகே, எப்ப பார்த்தாலும் சமைக்கிற வீடியோ திங்கிற வீடியோவா பாத்துக்கிட்டு இருந்தா எப்ப வேலையை பார்ப்பேன்? ஆபீஸ்லயே உட்காந்து இப்படி திங்கிற வீடியோவா பாத்தீங்கன்னா எப்படி வாங்க கம்பெனி அமர்த்தி போட்டு ஏதாவது போய் உடம்ப ஒர்க் அவுட் பண்ணி எடுங்க. இப்போ என் ஜூனியர்ஸ் நான் சொல்றது உங்க மனசுல வலி இருந்துச்சுன்னா உடம்ப ரெடி பண்ணுங்க, எல்லா வலியும் பறந்து போயிடும். இது வாரம் டைலாக்ங்கிறது. எந்த படம் டைலாக் இருந்தா நல்லா இருக்கா இல்லையாடா? சரி அக்செப்ட் பண்ணி போடா. உட்காந்து திங்கிற வீடியோவா பாத்துக்கிறீங்க. ஏங்க மாம்பழம் கிச்சடியா பச்சடியா? பச்சடி ஓகே, கிச்சடி எப்படி பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க இவங்க ஏதோ என்னென்ன பண்றாங்கல்ல. வெஸ்ட் பெங்கால் மஸ்காரா மாம்பழம். 2 ஐட்டம் கேட்டா 2ல 1 சொல்லணும், 3ஆவதா 1 சொல்லுவாங்க. அதான் கான்செப்ட்ல போட்டுருக்கு. நம்ம பைத்தியமே பாத்துட்டு இருக்கோம். வெஸ்ட் பெங்கால் மஸ்காரா மாம்பழம் செம்ம டிஷ்ஷுங்க. அது ஒரு தடவை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் கேட்டுட்டே இருப்பாங்க. மாம்பழத்தை நீங்க வேற எந்த மாதிரியும் செய்யவே விட மாட்டாங்க, இதையே தான் சாப்பிடுவேன்னு சொல்லுவாங்க. இதை பண்றதுக்கு நல்லா ஒரு 1/2 கிலோ மிளகா பொடி எடுத்துக்கங்க. மிளகா தூள் இவ்வளவு போட்டா என்னதுக்கு ஆகும்? கும்பி வேகம் வாய்ப்பு. அதை எடுத்து வச்சுட்டு சட்டியில ஒரு 1 லிட்டர் கொஞ்சம் நெஞ்சு பிடிச்சிருச்சுங்க. எங்க கண்டுபிடிக்கிறாங்க? ஐயோ 1/2 கிலோ மிளகா பொடியா? இது கப்பல் இருக்காங்க இந்த மாதிரி யாராவது இருப்பாங்க? இப்ப நிறைய இருக்காங்க இல்லையா குக்கிங் இன்ஸ்டா சேனல்? நான் ரீல்ஸ்ல பாக்குறது இல்ல, தெரியல. இந்த மாதிரி ட்ரோல் போட்டாதான் தெரியும் இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு. 1/2 கிலோ மிளகா பொடி என்ன ஊத்தி அதுல இந்த மிளகா பொடியை டிசல்யூட் பண்ணி அப்படியே நல்லா கரைச்சிருங்க. 1 லிட்டர் எண்ணெயா? அதுல இந்த மாம்பழத்தை போட்டு 2 நாளைக்கு குக் பண்ணணும். குக் பண்ணி ஒரு பாட்டில் அடைச்சு வச்சு 2 நாள் சமைக்கணும், 3 நாள் சமைக்கணும், 1 வாரம் சாப்பிடணும். என்ன அதை 1.5 மாசத்துக்கு பிரிசர்வ் பண்ணி வச்சு 2வது மாசம் எடுத்து குடிச்சு பாருங்க, சூப்பரா இருக்குங்க. இத சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் வீட்டை விட்டு எங்கேயுமே போக மாட்டாங்க, வீட்டையே சுத்தி சுத்தி வருவாங்க. நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ஆமா, இத குடிச்சோம்னா வீட்டுக்கு ரெக்வஸ்ட் தான் போக முடியும். எங்க வெளியே போறது? வெளியெல்லாம் போக முடியாது, வீட்லயே செட்டில் ஆக வேண்டியது. அப்படியே ஏன்னா வெயிட் லாஸ் பண்றதெல்லாம் போடலாம், போட்டா 5 கிலோ இறச்சிடும், அப்படியே கரைஞ்சி பின்னாடியே போயிடும். என்னங்கடா அது? என்னத்தையும் போட்டுக்கிட்டு சாப்பாடு வீடியோவா வருது நமக்கு. வர எதுக்கு கத்திக்கிட்டே இருக்கீங்க அப்படியே? இதை வேற ஒரு ட்ரெண்டா போட்டுக்கிட்டு போட்டுக்கிட்டு நம்ம டீடாக்ஸ் பேதாவை போட போல. சோசியல் மீடியா வந்து டீடாக்ஸ் பண்ணாதான் நம்ம கொஞ்சம் ஃப்ரெஷ். 1/2 கிலோ மிளகா பொடிக்கு 1 லிட்டர் எண்ணெயை ஊத்தி 2 நாள் குக் பண்ணி 2 நாள் குக் பண்றதுக்கு என்னதான் அது பண்ணுறாங்க அவங்க? என்ன அந்த பேரு? பெங்கால் மஸ்காலாவா? மஸ்காரா, வெஸ்ட் பெங்கால் மஸ்காரா மாம்பழம். இந்த மாதிரி ஒரு ஐட்டம் தெரியலங்க, என்னமோ வருதுங்க. பெரிய இவங்க இந்த மாதிரி போடும்போது இதை பார்த்து ஓகே இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க போல, இந்த மாதிரி விஷயம்லாம் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு போலன்னு எனக்கு தெரியுது. ஆனா நான் ஒரு ரெசிபி இந்த சீக்கிரமா குக் பண்றதுக்கு இன்ஸ்டால இருந்து ஒண்ணு எடுத்தேன். அது ஆனா இந்த நேபாளி டிஷ் ஒரு உருளைக்கிழங்குல தான் பண்ணுவாங்க. அது யாரோ அது மாடிஃபை பண்ணி சிக்கன்ல பண்ணுவாங்க. இப்ப அனன்யா எப்ப பார்த்தாலும் அதான் கேட்டுட்டு இருக்கு. சீக்கிரம் பண்ணிடலாம் 5 நிமிஷத்துல. இந்த சிக்கன் மட்டும் லைட்டா சாட்டே கோல்ட் ப்ரௌன் பண்ணி அதில் பச்சை உள்ளி, பூண்டு அண்டு பச்சை மிளகா, இஞ்சி அதில் போட்டுருது. அப்புறம் இன்னொரு இதில் தயிர் மிக்ஸ் பண்ணி அதுக்கு தாளித்து போடுறது மஞ்சத்தூள், மிளகா பொடி அண்ட் சம் லிட்டில் பிட் ஆஃப் கரம் மசாலா. அதில் போட்டு இந்த சிக்கனும் போட்டு மிக்ஸ் பண்ணுறேன், அவ்வளோதான். அந்த மாதிரி நல்லதும் இருக்கு, ஆனால் இந்த மாதிரி கேவலமானும் இருக்கு. அப்புறம் இன்னொரு எங்கே டூட்டா ஒன்றும் இல்லைங்க, சும்மா ஏதோ ஒன்று எடுத்துட்டு அதை வைரல் பண்றது. நல்லா இருந்துச்சு. இப்போ இந்த வீடியோ சூப்பரா இருந்தது. இவங்க பரிதாபங்கள் இந்த ஜென்சியோட இன்னும் நிறைய பண்ணணும். என்னென்ன அவங்க அம்மா வந்து நோண்டிட்டு உப்பு போடுவேன் காலால அதெல்லாம் செம்மையா பண்ணாங்க. இந்த இது பண்றது, காலில் இப்படி பண்றது, அது கட்டல எவ்வளவு கரெக்டா. நான் ஒண்ணு பிடிச்சுக்கிறேன், நீ தாழ்ச்சி கொட்ட ஸ்பெகடியை தாழ்ச்சி கொட்டினது இப்பதான் நான் பாக்குறேன். பகடி புகடி. இது என்னதுன்னா இது சீஸ்னா என்ன வெண்ணெய்? நான் பியூசிப்பா
யூசி பாஸ். ஏன்னா அவங்க கூட எனக்கு எதுவுமே தெரியாது நினைச்சியோ. ஆனா இந்த அம்மா அங்க அந்த மாதிரிதான், உப்பு போட்டியாடா உப்பு போட்டியான்னு சொல்லி அவங்களால போடாம இருக்க முடியாது. அவன் கைப்படி ஏரியாக்குள்ள வந்துட்டான் அந்த மாதிரி சும்மா அப்படி போடுறது. ஆமா, டேஸ்ட் பண்ணி பாக்குறேன், கொஞ்சம் உப்பு கம்மியா இருக்கு. சரி ஆயிடுச்சு, அவங்க உப்பு போட்ட உடனே எல்லாம் சரியாயிடுச்சு. ஐயோ நல்லா இருந்துச்சு வீடியோ, ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப என்ஜாய் பண்ணேன். சூப்பர் சூப்பர். நடுவில் பிடிச்சிருச்சு எனக்கு. இங்க ரொம்ப பிடிச்சதுல இந்த தண்ணி ரொம்ப வெட கடன்னு குடிக்க பிடிப்பு வருமே, பிடிச்சிச்சு எனக்கு. இந்த தோசை கூட சாப்பிட்டு இட்லி அப்படியே பவுன்ஸ் பண்ணி. ஆமா, ஏதோ டைனோசர் முட்டை பவுன்ஸ் ஆகிற மாதிரி இருந்தது, இட்லி மாதிரியே இல்லை. ஓ காட், செம்ம கிரியேட்டிவிட்டி வேற லெவல். எல்லாரையுமே செய்யறாங்க. சூப்பர். ஆமா சூப்பர். பாய். என்னோட கோல் மீனு சீனு அதொட்டாலெல்லாம் சீனு மானு என்னோட கேஃபீனு கானு பார்த்தாலே நான் கானு உண்டான கண்ணாலே குத்தாத நீ உன்ன தந்தாலும் பத்தாதடி ரோஜா பூ தேகத்தால் ராஜா நான் சாஞ்சிட்டேன்.